பல்லு இல்லைன்னா நம்மளால இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் பல்லு எடுத்த உடனே நம்ம இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்ல வெயிட் பண்ணி தான் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்ல எது உண்மை? டாப் 10 இம்ப்ளான்ட் மித் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற 8th மித் இதை பத்தி தாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, பல்லு எடுத்து அன்னைக்கே இல்ல அப்பவே நம்மளால இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது நாங்க இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அப்படின்னு என்ன நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். என் பேர் டாக்டர் சுசீவ் விஜயராஜ், விஜயாபுல் மருத்துவமனை, கம்பம், தேனி மாவட்டம். இமிடியேட் இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? பல்லு எடுத்ததும் அந்த இடத்துல புண்ணு ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணாம உடனே இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது பேர். இதனால உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு டைம் மிச்சமாகும். இப்போ நீங்கள் பல்லு எடுத்ததும் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னா 3 to 6 months கழிச்சு தான் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 3 to 6 months நம்ம இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால உங்களால் மிச்சப்படுத்த முடியும். செகண்ட் பாயிண்ட், பல்லு எடுத்ததும் எலும்பானது கரைய ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த கரையிற எலும்பை நம்ம இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளால தடுக்க முடியும். தேர்ட் திங், எலும்பு மட்டும் கரையாதுங்க, ஈருமே கரைய ஸ்டார்ட் ஆகும். எஸ்பெஷலி ஃப்ரண்ட் டூத்தில் நீங்கள் பல்லு எடுத்துட்டீங்கன்னா ஈரு மேலே ஏறும். அப்படி ஏறும்போது உங்கள் ஸ்மைல் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கிற அந்த ஸ்மைலை நம்மளால இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி தடுக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட், மெயின் பாயிண்ட் இதுதான், ஒன் டைம் சர்ஜரி. நீங்கள் பல்லு எடுக்கிற போது ஒரு இன்ஜெக்ஷன், இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு இன்ஜெக்ஷன் இல்லாமல் ஒரே டைம்லேயே பல்லையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் டூத்தில் இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்க் லெவல் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு நம்மளால டெம்பரரி கிரமம் கொடுக்க முடியும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் பல்லு எடுக்கும் போதே அந்த இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா உடனே இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்மைலை ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. நன்றி.